Sir, very good morning, student. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட் 12th பிசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அதாவது சார்ஜ்னா எப்படி இருக்கும், அதில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எபோனைட் ராட், கிளாஸ் ராட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ராட் ப்ளஸ் சில்க்ல தான் நீங்கள் வந்து ரப் பண்ணும்போது கிளாஸ் பிகாம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எபோனைட் ராட் ப்ளஸ் வித் ஊல் நீங்க பண்ணும்போது எபோனைட்டை வந்து நெகட்டிவ் சார்ஜ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் படிச்சோம். அண்ட் அஸ் வெல் அஸ் சிமுலேஷனையும் நம்ம வந்து பார்த்தோம். ரைட்டா? இப்போ நீங்க அதை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் ரெண்டு கேட்டிருந்தேன், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தானே என்ன கொஸ்டின் கேட்டேன் ஞாபகம் இருக்கா? ஒய் டஸ் ஏ பேப்பர் ஸ்டிக் டு ஏ ரப்பர்டு பலூன் அண்ட் நேம் டூ மெட்டீரியல்ஸ் யூஸ் டு கிரியேட் நெகட்டிவ் சார்ஜ் பை ஃபிரிக்ஷன். அது நீங்க ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல. இந்த லா என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல விளாண்டத ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? என்னன்னா, நம்ம எல்லாருமே மேக்னெட் வச்சு விளாண்டுருப்போம். எஸ், மேக்னெட் வச்சு விளையாடாத சின்ன பிள்ளைகளே கிடையாது. அப்படிதானே? மேக்னெட்டை அந்த ஓட்டி ஓட்டி விளாடுவோம், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? சரி, இப்போ ஒரு மேக்னெட் பக்கத்துல இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்தா என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் when you bring two similar poles close? ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு மேக்னெட் தந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது எது சவுத் போல் நார்த் போல் தெரியாது. பட் எர்த்துல வைக்கும் போது உங்களுக்கு ரொட்டேட் ஆயிரும். பட் நம்ம ஒரு ஜென்ரலா நமக்கு சின்ன பசங்களா இருக்கும்போது சொல்றேன், நமக்கு நார்த் போல் சவுத் போலாம் தெரியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும்னா, இப்படி பக்கத்துல பக்கத்துல கொண்டு வந்தா திடீர்னு ரிப்பல் ஆகலாம், இல்ல திடீர்னு அட்ராக்ஷன் ஆகலாம். இப்ப சப்போஸ் ரிப்பல் ஆகுதுன்னா நீங்க இந்த காந்தத்தை இப்படி மாத்தி வைப்பீங்க, அட்ராக்ட் ஆகும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் போல்ஸை நீங்க கொண்டு வரும்போது ரிப்பல், அண்ட் அன்லைக் போல்ஸ் வந்து நார்த் போல் சவுத் போல நீங்க கொண்டு வரும்போது அட்ராக்ட் நடக்குது. ஒய்? ஏன் நடக்கு? எதனால இது நடக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? சின்ன வயசுல ரைஸ் ஆகட்டாலும் இப்போ நம்மளுக்கு ரைஸ் ஆகும். ஆமாண்ணா எதனால இருக்கு? பட் இதை வந்து நம்ம வந்து தேர்ட் யூனிட்ல பார்க்க போறோம். பட் அதே இடத்துல நம்ம வந்து மேக்னெட்டை ரீப்ளேஸ் பண்ணி சார்ஜை கொண்டு வர போறோம். சரியா? சார்ஜ் வந்து உங்களால பார்க்க முடியாது. இத மேக்னெட்டை உங்களால கண்ணால பார்க்க முடியும். ஆனா சார்ஜை உங்களால கண்ணா பார்க்க முடியாது. பட் நாம வந்து என்ன பண்ணலாம்? சார்ஜை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் பிளஸ், இல்ல பிளஸ் பிளஸ், இல்ல வேற என்ன இருக்கு? மைனஸ் மைனஸ், அந்த மாதிரி இது நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இது மைனஸ் பிளஸ்ஸா? பிளஸ் பிளஸ், ரைட். ஓகே, நம்ம மூணு என்ன வந்துட்டா? ஓகே, பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இதை மைனஸ் வச்சா இது பிளஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல என்ன நடக்கும்? இப்ப ஆல்ரெடி நீங்க 12th வந்திருக்கீங்கனால உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவீங்க. என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த சார்ஜஸ்க்கு நடுவுல அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் இருக்கு சார். நீங்க நெகட்டிவ் நெகட்டிவ் கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுங்க சார். பாசிட்டிவ் பாசிட்டிவ் கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுங்க சார். பட் ஒன்ஸ் நீங்க பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் சார்ஜ் கொண்டு வந்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும் சார் சொன்னீங்க. வெரி குட். பட் அது நீங்க பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. பட் வாட் இஸ் த ரீசன் பிகைண்ட் தட்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்னது? ஃபோர்ஸ் அப்படின்னு 19 சொல்லுவோம். ஆமா சார், ஃபோர்ஸ், விசை அப்படிமோ. பட் நார்மலா நம்ம ஒரு பாலை நம்ம தூக்கி மேல போடும் போது கீழே வருது, அந்த ஃபோர்ஸும் அதுதான் நம்ம 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 கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுல சார்ஜ் பத்தி பேசுறதுனால, சார்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பத்தி பேசுறதுனால இதுக்கு பேர் என்ன பேருனா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் ரீசன். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் காரணம். இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இந்த மாதிரி அட்ராக்ஷன் ரிப்பல்சனும் இதை வந்து பண்றது. ஓகே, இததான் கூலும் ஃபைன் பண்ணார். அவர் தான் கண்டுபிடிச்சார். சரியா? ஓகே, இந்த மாதிரி சார்ஜுக்கு நடுவில் இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். இந்த கூலும்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் கண்டுபிடிச்சார். அவர் தான் அந்த இதை நீங்க 11th 6th யூனிட்ல படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷன்ல த ஃபோர்ஸ் பிட்வீன் த மாஸ் வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. தட்ஸ் ஆல். எஸ். பட் அந்த நியூட்டனுடைய இன்ஸ்பிரேஷன், நியூட்டனுடைய ஒரு ஒரு முன்னாடி ஒரு கைடு மாதிரி இறந்ததுன்னா கூலும் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்ல படிச்சிருக்கேன். பட் அது
எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் நமக்கு தெரியாது. பட் அது ஸோ கூலும்ஸோட சார்ஜை வச்சு தான் அவர் இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஓகே ரைட். ஸோ பேக் டு த லெசன் வரலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஒரு கூலும் 1786ல இவர் வந்து ஒரு பிரெஞ்சு பிசிசிஸ்ட். இவர் வந்து ஒரு டார்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணார். பட் அதெல்லாம் புக்கில் இல்லை, அந்த பிக்சர்லாம் இல்லை. பட் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு நம்ம பாக்ஸ் மாதிரி இருக்கும். டிஃபன் கொஞ்சம் கேரியர் பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் சின்ன இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இங்கே அவுட் ஆஃப் த சிலபஸ், நம்மளுக்கு அது கிடையாது. ஸோ இந்த டார்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான டிவைஸை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் between டூ எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஸ்பியர்ஸ். இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர்ஸ் எடுக்கிறாரு. இந்த ரெண்டுமே சார்ஜ்டு ஸ்பியர்ஸ். சரியா? இந்த சார்ஜ்டு ஸ்பியருக்கு நடுவில் இன் பிட்வீன்ல ஃபோர்ஸ் இருக்கிறத இந்த டார்ஸ் அண்ட் பேலன்ஸை வச்சு கூலும் வந்து 1786ல கண்டுபிடிக்கிறார். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் ஓகே, இந்த மாதிரி சார்ஜுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கு. நீங்க பிளஸ் பிளஸ் வச்சீங்கன்னா, மைனஸ் மைனஸ் வச்சீங்கன்னா, பிளஸ் மைனஸ் வச்சீங்கன்னா, தட் இஸ் சம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ஃபார்முலேட்டட் த ஃபேமஸ் கூலும்ஸ் லா. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். இப்போ நம்ம அந்த கூலும்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் நம்ம நம்ம ஒரு 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் அதை கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் பார்க்குமா? ஸோ கூல்ஸ் லா ஸ்டேட் தட் the force of attraction or repulsion between two point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. Distance between them. சரியா? இது ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா இதை அழிச்சிட்டு எழுதுறேன். ஏன்னா ஸ்க்ரீனுக்குள்ள ஃப்ரேம்குள்ள கொண்டு இருக்கு. ஓகே, இது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் அன்னைக்கு ஸ்டேட் பண்றாரு என்னன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன், ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. சார் என்ன சார் பாயிண்ட் சார்ஜ் திடீர்னு சார் இவ்வளோ சார்ஜ் தானே சார் சொன்னீங்க, என்ன சார் பாயிண்ட் சார்ஜ் நீங்க நினைக்கலாம். வெரி குட். பாயிண்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ரெண்டு சார்ஜ் எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கிறீங்க. இந்த சார்ஜோடைய சைஸ் அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த சார்ஜுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை விட இந்த சைஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதா நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு எடுப்போம். சரியா? பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா ஒரு நம்ம பாயிண்ட்னா தமிழ் பார்த்தீங்கன்னா புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் அந்த புள்ளிப்பா அப்படிமா, அது ஒரு புள்ளி மின்னூட்டம் அப்படிம்பாங்க. ஏன் புள்ளி மின்னூட்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து சைஸ் ரொம்ப கம்மியா இருந்தா அது கொஞ்சம் வேற மாதிரி ப்ராப்பர்ட்டி. அதாவது ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை, பட் பாயிண்ட் சார்ஜில் அது வராது. சரியா? அது வந்து ஒரு ஹோலான இருக்கிற சார்ஜ் மாதிரி வருது. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் சார்ஜ் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அந்த சைஸ் முக்கியம். அதனால ஸோ பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கலாம் ஆர் ரிப்பல்சன் இருக்கலாம். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சனும் அட்ராக்ஷனும் எதை டிபெண்ட் பண்ணி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து சார்ஜுக்கு நம்ம பிசிக்ஸ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா Q அப்படின்னு போடாங்க. சரியா? அப்போ நம்ம வந்து இதை வந்து Q1 Q2 அப்படிங்கிற ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ
இந்த ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட் மல்டிபிள் தான் நம்ம ப்ராடக்ட் வரும். ஸோ ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு சார்ஜும் ஒரு சம் டிஸ்டன்ஸ் நம்ம பிரிச்சு வைக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆர் அப்படின்னு வைப்போம். ஸோ R12 போடுவாங்க நம்ம பிசிக்ஸ்ல. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் இது இங்க ஒன்னாவது சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் R12. பட் ஜென்ரலா நம்ம இப்போதைக்கு ஆர் வைப்போம். பின்னாடி உங்களுக்கு R21 R12 R13 அப்படிலாம் வரும். ஓகே. ஸோ டூ சார்ஜஸ் Q1 Q2 டிஸ்டன்ஸ் R அப்படி இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு சார்ஜோட மல்டிபிள் டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்கும், டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க? இந்த ரெண்டு சார்ஜும் ரொம்ப அதிகமான வேல்யூ. உதாரணத்துக்கு இது Q1 நம்ம வந்து சொல்றோம் ஒரு 4 கூலும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கூலும் அப்படிங்கறதான் யூனிட் ஃபார் சார்ஜ். சி போடுவாங்க சரிங்களா, 4C. அது நம்ம பின்னெல்லாம் பார்ப்போம். 5C 4C அப்படிலாம் சொல்றோம். ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த வேல்யூ மேக்னிடியூட் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் அதிகமா இருக்கும். பட் அந்த ஒரு குவான்டிட்டி ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இல்ல, இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, தட் இஸ் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பக்கத்துல பக்கம் இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்சனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப தள்ளி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆச்சு நீங்க வச்சீங்கன்னா ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்சன் வந்து லெஸ்ஸா இருக்கு. இது நமக்கு மேக்னெட்ல பார்ப்போம். மேக்னெட் நீங்க பக்கத்துல கொண்டு வரும்போது தான் யூ கேன் ஃபீல் தட் அந்த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ரிப்பல்சன். ரொம்ப தள்ளி தள்ளி வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதே தான் நீங்க மேக்னெட் வந்து அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். ஓகே, இதை தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால எழுத போறோம். மேத்தமெட்டிக்னா உடனே A² + B² அப்படின்னு எழுதல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எஃப் அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ல போடுங்க ஃபர்ஸ்ட். Q1 ஈக்குவல் டு ரெண்டாவது போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புக்கில் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் படியே போடலாம். ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட் ப்ரொபோஷனல். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம். நம்ம பிசிக்ஸ்ல ஒன்று படிச்சிருப்பீங்க, என்னன்னா இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னா அதை எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் போடணும். அப்படின்னா சும்மா போட முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட்டா சேர்க்கணும். அதுதான் கே. நம்ம இவங்க கொடுத்துருக்க கான்ஸ்டன்டோடைய அந்த டேம் அதை தான் நம்ம போடணும், அதோட வேல்யூ தான் நம்ம போடணும். ஏன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் நம்ம படிக்க தான் செய்தோம். அதனால அந்த சி கேக்கு பதிலாக நம்ம சி போடலாமா சார், எம் போடலாமா சார் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதே போடுங்க. ஏன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசல்ட் அதெல்லாம் வந்தது தான். நம்ம சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு யூனிட் மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர்ல மாத்தி போடலாம், இல்ல சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா மீட்டர்ல மாத்தி போடலாம், அது வேற. பட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மாத்தக்கூடாது. ஓகே, இது ஏன்னா நம்ம பிசிக்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ல தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல நம்ம நிறைய பேர் பார்ப்போம், அந்த ஃபைனல் ஆன்சர்ல நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிச்சிருப்போம், ஒரு குவான்டிட்டியை மாற்றி எழுதிச்சிருப்போம், ஒரு இதுக்கு பதில் அதை போட்டாங்க சார் அப்படின்னு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு இதுதான் சொல்றேன். ஓகே ரைட். இப்போ இது எழுதியாச்சா, இது வந்து மேத்தமெட்டிக் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொன்றே சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். இது என்னது, இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ். ஓகே, யூனிட் போட போறோம். ஃபோர்ஸ்னாலே நியூட்டன், என்ன போடுறோம். ஓகே, இந்த ரெண்டு சார்ஜ் இது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் சாருக்கு யூனிட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க அடுத்தன. பட் யூனிட் கிடையாதுன்னா நம்ம டைரக்டா வெறும் கேவை மட்டும் பார்க்க கூடாது, இந்த யூனிட்டை நம்ம மாத்தோம், அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த Q1 Q2ங்கிறது சார்ஜஸ், மேக்னெட்டாய்ட்ஸ் ஆஃப் த சார்ஜஸ். ஸோ இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும், ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ சி அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது ஒரு சி இது ஒரு சி அப்படிங்கிறதுனால C² அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு சி இது ஒரு சினா மல்டி பண்ணா C² அப்படின்னு வந்துடும், கூலும் ஸ்கொயர். ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்னாலே மீட்டர் தான். ஸோ மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிறனால மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதெல்லாம் கிளியரா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், வேல்யூ ஆஃப் த சார்ஜஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எழுதுறோம். இப்போ கே நம்மளுக்கு வந்து கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூலும்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், கூலும்ஸ் தான் அவர் கண்டுபிடிச்சாரு, அவர் தான் இதை சொல்றாரு. இந்த கேக்குன்னு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் 9 × 10⁻⁹ யூனிட். இப்ப கே வேணும்னா இந்த R² இங்க கீழே கொண்டு போய்க்கோங்க, மேல கொண்டு போய்க்கோங்க, இந்த Q1 Q2 கீழே கொண்டு வந்துங்க. அப்போ எஃப் நியூட்டன், ஆர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் வந்துடும், இந்த ரெண்டுமே கீழே வந்துடும். அப்பனா தானே கே வரும். அப்போ C². இப்போ புரிஞ்சுதா, 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். அது அப்படிதான் சொல்லணும், கூலும் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். இதை தான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்கப்பா. கேவுடைய வேல்யூ போட்டிருப்பாங்க. அந்த கேவோட வேல்யூ எப்படி சார் வந்து டேரக்டா 9 × 10⁻9 போட்டிருக்கீங்களா நீங்க கேட்கலாம். அது நம்ம புக்ல இருக்கு, அதை நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு
இதா சொல்லிட்டு ஆர்டரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலிங்ஸ்ல தான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அந்த சிமுலேஷனையும் காமிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுதா? எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். ஓகே, சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். இல்ல நம்ம இப்போ ஃபர்தர் கிளாஸ்ல கூட நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ இது இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த கூலும்ஸ் லா வந்து கூலும் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா டார்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். அது ரொம்ப நம்ம புக்கில் இல்லாட்டாலும் உங்களுக்கு தெரியக்காண்டி நான் லேசாக சொன்னேன். 2 ஸ்பியர் வச்சிருப்பாரு. அப்போ அதில் வந்து ஒரு சார்ஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? 2வது சார்ஜை வந்து ஒரு ராடில் சஸ்பெண்ட் பண்ணிப்பார். நீங்கள் நெட்டில் பார்த்தா கிடைக்கும். பட் ஒரு இதை சொல்லிடலாம். சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்போ இந்த 2 சார்ஜ் இன்ட்ராக்ட் ஆகும்போது அந்த ராடு அதாவது சுத்தும். அப்படி ஏன்னா ராடு சுத்துற மாதிரி தான் அது ஹேங்கில் தான் இருக்கு, சஸ்பெண்டட் தான் இருக்கு. ஸோ அது சுத்தும். எதனாலன்னா இதுக்கு உண்டான அந்த ஃபோர்ஸ்னால அந்த அந்த ட்விஸ்ட் அதை மெஷர் பண்றாரு. அண்ட் இந்த 2 சார்ஜுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றாரு. அதுல இருந்தா அந்த ஃபோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறலாம் அவர் வந்து கொண்டு வந்தார். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேஷன், இதுக்கு உண்டான சிமுலேஷன் பார்த்துட்டு ஃபர்தரா இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கூலும்ஸ் லா சிமுலேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ தெரியும் இதுல. ம் சரியா ஸ்க்ரீன்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 சார்ஜ் இருக்கு, Q1 Q2. இதுல நடுவில் ஃபோர்ஸ் பெட்வீன் அதெல்லாம் இருக்கும். அது ஆல்ரெடி ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால இப்படி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஸ்கேல் இருக்கு, கீழே இருக்கு. நீங்க இதுல நல்லா அழகா பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சார்ஜ் இருக்கா, பின்னாடி நீங்க கொண்டு போனா அப்படி கொண்டு போகலாம். அவரை வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு 2 மீட்டர்ல நம்ம வைக்கிறோம். ஓகே, சரியா? 2 சென்டிமீட்டர், சாரி 2 சென்டிமீட்டர்ல வைக்கிறோம். இவரை வந்து கொஞ்சம் பின்னாடி தான் நோட்டலாம், இல்லை முன்னாடி நோட்டலாம். நான் ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரோம். அதுக்காண்டி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த Q1 மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுப்பாங்க, 46.083. அதே தான் Q2 மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். 2 சார்ஜ் இருக்கு. இந்த Q1 Q2 மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதுவும், அண்ட் Q1 மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஆப்போசிட்டா இருக்கும். இது இது மேல கொடுக்கும், அது அது மேல இருக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ஜ் அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த Q1 என்னதான் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா -4 மைக்ரோ கூலும் வச்சிருக்கேன். இதை நான் சேஞ்ச் பண்ணலாம், இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இந்த பாருங்க, சேஞ்ச் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்க. சரியா? நான் வந்து ஒரு 3 கேஸ் காணிக்க போறேன். அதாவது -0 அண்ட் பிளஸ்ல ஒரு வேல்யூ. சரியா? அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு -4 எடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா? இப்போ சார்ஜ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைனஸ், அதனால அது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -6 -4. அதனால அந்த காலரும் கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து தேங்க்ஸ் தான் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா அழகா இருக்கும் நம்ம புரியறதுக்கு எல்லாமே. ஓகே, இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் வந்துடும். இது வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா 34. இதுனா பாருங்க அந்த 10⁻1 10⁻2 இதுதான் நம்ம எக்ஸாம்ல போடணும். என்ன 10⁻3 என்ன 10⁻4 மைக்ரோ கூலுமா நானோ கூலுமா அப்படிங்கிற கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ரைட் ரைட்டுப்பா. இப்போ நான் ரெண்டுத்தையும் மைக்ரோ, ஒன்று -6 மைக்ரோ கூலும், இன்னொன்று -4 மைக்ரோ கூலும் இப்படி இருக்கு. ஃபோர்ஸை பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸோடைய சார் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா தான், Q1 Q2 கேயோட வேல்யூ பை R². R², இது இப்போ டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இது 2 சென்டிமீட்டர்ல இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கு. நீங்கள் 0லேருந்து பார்க்கணும். சரி, அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல 2க்கும் 6க்கும் 10க்கும் உண்டானதை நீங்கள் கழிச்சு அந்த டிஸ்டன்ஸை போடுவீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் போடுவீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், Q1 Q2 இந்த வேல்யூ இருக்கு பாருங்க, -6 மைக்ரோ கூலும். மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். வெறும் மைக்ரோவை போட்டு மல்டி பண்ணக்கூடாது. எப்பவுமே சென்டிமீட்டர் தான் மீட்டரை மாத்துற மாதிரி மைக்ரோ கூலும் தான் இந்த கூலுமா மாற்றணும். ஸோ இங்கே மைக்ரோ கூலும் அப்படின்னா 10⁻⁻6 கூலும். ஸோ ரெண்டு ரெண்டு சார்ஜ் மல்டி பண்றீங்க. அண்டு என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை நோட் பண்றீங்க. நோட் பண்ண உடனே ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நான் வந்து அதே டெரைவ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு சம்ஸும் ஏகப்பட்ட இருக்கு. ப்ளஸ் அதெல்லாம் நீங்கள் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டுத்துக்கு உண்டான ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த 2 சார்ஜில் ஏதாவது ஒரு சார்ஜ் இங்கே வச்சுக்கோங்க. இந்த சார்ஜ் வேணா இங்கே பக்கத்தில் கொண்டு வாங்க. பக்கத்தில் கொண்டு கொண்டு வரும்போது என்னெல்லாம் மாறுது மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க.
என்ன மாறுச்சு சார்? அந்த ஃபோர்ஸ் மாறுச்சு சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இங்க பாருங்க 36. ஆனா இப்ப நீங்க பாருங்க எங்க போயிட்டு பாருங்க 1100 நியூட்டன் போயிட்டு. அண்ட் ஆரோ மார்க் என்னது? ரெண்டுமே ஆப்போசிட்டா ஃபோர்ஸ். அதாவது இந்த Q2 வந்து Q1 மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அது அங்க போய். ஏன்னா இது வந்து ரெண்டுமே ரிப்பல்சன். நீங்க அட்ராக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஆரோ மார்க் பார்க்கும்போது தெரியும். ஓகே, வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு. இதுதான் நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் இட்ஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஜீரோ வைக்க போறேன். ஃபோர்ஸ் இருக்க போதா? கண்டிப்பா இருக்காது. என்ன சார்ஜே இல்ல. அப்போ எப்படி ஃபோர்ஸ் இருக்கும்? அதையும் பார்த்துக்கலாமா? இது கிளியர் ஆயிட்டா? சார்ஜ் இல்லைன்னா அப்ப அதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாதன்னா அப்ப அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களுக்கு என்ன இருக்காது? ஃபோர்ஸும் இருக்காது. Q1 Q2 ஜீரோ ஆயிடுச்சுன்னா டைரக்ட்லி நம்ம மேத்தமெட்டிக்கலா ஃபோர்ஸும் ஜீரோ தானே அது. ஓகே, இப்போ ஒன்னு வந்து இப்ப நான் வந்து இதை பாசிட்டிவ் வைக்கிறேன். 5 மைக்ரோகூலும் வைக்கிறேன். இதை நெகட்டிவ் வைக்கிறேன். ஏன்னா இதை சொல்லிட்டு அதை போகும் மைனஸ். ஸோ பாசிட்டிவ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் வந்து ப்ளூ கலர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ரெண்டுத்துக்கு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி பக்கத்தில் கொண்டு வரேன். மாறுதா? ஆரோ மார்க் பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் ஆரோ மார்க் தான் பார்க்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் சார், ஃபோர்ஸ் கூடும் சார் அப்படின்னு தெரியும். பட் ஆரோ மார்க் பாருங்க எப்படி இருக்கு இப்போ. நல்லா பாருங்க. எஸ். ஸோ அட்ராக்ஷன் அதுதான் அப்படி காமிக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜஸ். ஆப்போசிட் சார்ஜஸ்னா அட்ராக்ஷன் இப்படி காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதையும் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஆரோ மார்க்கை பார்க்கலாம். ஆப்போசிட்டா இருக்கு, ரிப்பல்ஸ்னா இருக்கு. இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? சார் ரொம்ப 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 ஈஸியா இந்த சிமுலேஷன்ல நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க நம்ம புக்ல எக்ஸசைஸோ எக்ஸாம்லோ இத மாதிரி அங்க சார்ஜோட வேல்யூலாம் கொடுத்துருங்க. அந்த சார்ஜை மல்டி பண்ணி டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு பண்ணி அதுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸா பார்க்கலாம். இதுல வந்து டைரக்டா இந்த ஃபார்முலா போட்டு இந்த வேல்யூ வந்துடும். பட் இதை நீங்க வந்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து தேவை என்னது சிமுலேஷன்லாம். ஓகே, ஓ இப்படி இருக்குமா, சார்ஜ் இப்படி இருக்குமா, ஃபோர்ஸ் இப்படி இருக்கும்போது குறையும் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு போக போக இப்படி குறையும் பாருங்க, இப்படி குறையுது. அண்ட் முக்கியமா ஆப்போசிட் அந்த ஆரோ மார்க்கை பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் அட்ராக்ஷன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிளியர் ஆயிட்டா? ம் கிளியர் ஆயிட்டலாம். ஓகே, குட்பா. இப்போ நமக்கு வந்து அஹ், இதுல வந்து நம்ம பார்த்தது என்னது, ஒரு என்னெல்லாம் பாயிண்ட் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணோம். கீ கான்செப்ட் பார்த்தோம். அதாவது என்னன்னா, அது ஏன்னா அது எழுதிட்டோம், நான் சொல்லலாம் பார்த்தா அது எழுதிடும். பட் சப்போஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 5 6 மைனஸ் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சிருந்தோம். சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. யா, கரெக்ட். இதுல வந்து டவுட் இருக்கா? சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார். எஸ், Q1 Q2 இன்க்ரீஸ் ஆனா. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும்? ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் வெரி குயிக்லியா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் நடக்கும். ஓகே, லைக் சார்ஜஸ் என்ன நடந்தது? ரிப்பல் நடந்தது. அன்லைக் சார்ஜஸ் என்ன நடந்தது? அட்ராக்ஷன் நடந்தது. ஸோ அட்ராக்ட் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம இந்த சிமுலேஷன் சரி இந்த டாபிக்ல இருந்து பார்த்தோம். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஜாயினிங் வெக்டர் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போறோம். அதாவது வெக்டர் அப்படிங்கிறதுனாலே அதுக்கு வந்து வேல்யூ இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல 11th பார்த்துருக்குதா. ஓகே, இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இது வந்து Q1 இது Q2 இதான் போட்டிருப்பாங்க. இதுக்கு ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆர் தெரியும். இப்போ ரெண்டுமே இப்போ லைக் சார்ஜஸ், அதாவது ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சன் வெளியே தள்ளுற மாதிரி. ஸோ இப்படி நம்ம போட்டிருக்கோம். F21 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ ரெண்டு சார்ஜை
கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன், சரியா, the line joining these two charges. இதே இதுல தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு சார்ஜுக்கும், அதாவது என்னன்னா வேற எங்கேயோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு சார்ஜை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன்ல தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங். ஓகே, the force acts along the line joining the two charges. ஸோ இங்க ஜாயின் பண்ணிட்டு ஃபோர்ஸ் இங்க இருந்தோ இல்ல இப்படி இருந்து இப்படியோ இல்ல இப்படி இருந்தோ இப்படி இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் இதை பார்க்கும்போது அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் F21 அப்படின்னு. என்ன இதை வந்து 2-1 போட்டிருப்பாங்க. ரெண்டாவது சார்ஜ் மேல ஒன்னாவது சார்ஜ் கொடுத்த ஃபோர்ஸ், ஸோ ரிப்பல்சன், அதனால அங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, இதுல நமக்கு எது பெருசு எது சின்னதோ அதுக்கு ஏதாவது அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இது ரொம்ப பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குன்னா ரிப்பல்சன் பண்ணி இப்படி போகும். இல்ல இது சின்னதா இது ரொம்ப பெருசா இருக்குன்னா இது இங்க போகும். ஓகே, அதெல்லாம் கிளியர் ஆயிட்டு F21 வந்து ஆரோ மார்க் போட்டா அப்படி போகுது. ஏன்னா வெக்டர்னாலே அதுக்கு டைரக்ஷன் இருக்கு. ஓகே, டைரக்ஷன் வேல்யூ இருக்கு. R12 என்னன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த லைனிங் ஜாயினிங்ல படிக்கக்கூடிய யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, யூனிட்னாலே 1. ஸோ அதோட வேல்யூ வந்து 1. ஏன் 1ன்னா அதோடைய நமக்கு யூனிட் வெக்டார் படிச்சிருப்போம். அதோட வெக்டார் டிவைடட் பை மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜஸ். இந்த மேக்னிட்யூட் ஆஃப் தட் வெக்டார் அப்படிதானே, ஆர் வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் தான் ஆர் கேப். அதுதான் இங்க போட்டிருப்போம் யூனிட் வெக்டார். ஸோ R12ங்கிறது யூனிட் வெக்டார். இது வந்து எங்க இருக்குன்னு எங்க இருக்குன்னா Q1 to Q2 இருக்கும். ஓகே, இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, கிளியர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய இந்த கூல்ம்ஸ் இவ்வளோ நாள் படிக்கிறோம், இதோடைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. Coulomb's law said that electrostatic force directly proportional to the product of அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ F வந்து Q1 Q2 by other point charges and in to square of the distance. இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு 5 மார்க்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வெறும் கூல்ம்ஸ் லா எழுதிட்டு படத்தை போட்டுன்னு முடிக்க முடியாது. அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க சேர்த்து எழுதணும். அதுக்கு தான் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட், Q2 மேல Q1 கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஆல்வேஸ் லை அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் போட்டுப்பாங்க. அதை தான் எவ்வளோ நேரம் சொன்னேன், ரெண்டுக்கும் லைன் ஜாயினிங் தான் அது இருக்கும். அது ஆல்ரெடி நான் சொன்னேன் தான், அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கீண்டுக்கு என்ன சொன்னா எஃப் இப்படி போட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியக்காண்டி ஒரு ஷார்ட் எடுக்கிறேன். எஃப் ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் டூ சார்ஜஸ் அண்ட் R12 பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். ஓகே, இந்த யூனிட் வெக்டார் Q1ல இருந்து Q2 தான் போகும். ரைட்டா சார்? இப்போ நான் வந்து Q1 இருக்கு, Q2 இருக்கு. Q1 மேல Q2 கொடுக்குமா சார்? எஸ், கண்டிப்பா கொடுக்கும். நான் அதுக்கு யூனிட் வெக்டார் எழுதலாமா? அதையும் எழுதலாம். சப்போஸ் யூனிட் வெக்டார் இப்படி போகுது, அதாவது Q1 மேல Q2 கொடுக்குற ஃபோர்ஸ் யூனிட் வெக்டார் R12, ஆனா மைனஸ் போட போறீங்க. அதாவது R12னா இப்படி இங்க போகுது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நீங்க 2-1 எழுத வேண்டாம். 2-1னாலும் கரெக்ட். இதுக்கு பதிலா நீங்க 2-1 எழுதும் கரெக்ட். இல்ல மைனஸ் போட்டு R12 எழுதணும். அது ஆப்போசிட்டா இருக்கு. என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட் தான் போட்டிருக்கேன். இப்படி போட்டிருக்கேன்னா ஸோ R21 எழுதலாம், இல்லைன்னா மைனஸ் ஆஃப் R12 எழுதலாம். ஓகே, அதாவது என்னன்னா மைனஸ் எதுனா இட் இஸ் அ டைரக்ஷன் ஆப்போசிட் த R12. இது கிளியர் ஆயிட்டா? ரெண்டாவது பாயிண்டும் ஓகே, ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட் கிளியர் ஆயிட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஸ்ல எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து K 1/4/ε0 இப்படின்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கூல்ம்ஸ் கான்ஸ்டன்ட் K மட்டும் தான் பார்த்தோம், அதுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அதுதான் நம்ம லெட்டர் சொல்றேன்னு சொன்னேன். ஸோ 1/4/ε0 இதுதான். அண்ட் இதோடைய வேல்யூ நான் உங்களுக்கு சொன்னேன் 9 × 10⁹ அப்புறம் யூனிட்டையும் போட்டுக்கோங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கீழே C² போட்டதா கூலும் ஸ்கொயர், அதை மேலே கொண்டு வந்தா -2. இதெல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்கு. ஓகே,
இதுல இந்த எப்சிலான் நாட் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீடியத்துக்கும் பெர்மிட்டிவிட்டி உண்டுப்பா. சரியா? ஒவ்வொரு மீடியத்துக்கும் பெர்மிட்டிவிட்டி உண்டு. ஸோ பெர்மிட்டிவ் ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த இடத்துல. இதுவே வேற ஏதாவது மீடியம்னா இது வந்து வெறும் எப்சிலான் மட்டும் தான் வரும். நாட் கீழே இந்த 0 போட்டிருக்காங்க, அது வராது. ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இப்போ இந்த எப்சிலான் நாட் தேவை அப்படின்னா இதை இங்க கொண்டு போயிட்டு கே இங்க கொண்டு வந்தோம். ஸோ 1/4πk. கிளியர் ஆயிட்டா? கேவோட வேல்யூ 99/9 சொன்னேன். ஸோ அந்த வேல்யூ நீங்க போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 3.144. இதெல்லாம் மல்டி பண்ணி 1ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 இன்டு 10⁻12. யூனிட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். நியூட்டன், இது கூலும் ஸ்கொயர் இங்கன்னா -2ல இருந்தா +2. நியூட்டன் இது 1ல இருக்கு. ஸோ அங்க வந்தா -1. மீட்டர் மீட்டர் -2. சரியா? இப்படி இருக்கும். கிளியரா? இதுதான் எப்சிலான் நாட்டோட வேல்யூ. அதாவது இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது சும்மா எப்சிலான் நாட்டோட வேல்யூ எப்சிலான் நாட்டோட வேல்யூ அப்படின்னு மட்டும் சொல்லாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீ ஸ்பேஸோட அல்லது வேக்குமோட பெர்மிட்டிவிட்டியோடைய வேல்யூ 8.854 அப்படிலாம் வரும். ஷார்ட்டா எழுதிருக்காங்க 8.85 இன்டு 10⁻12 எழுதிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ இதையும் அழைச்சிக்கலாம். அழிச்சிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் இருக்கு. இதோடைய எனக்கு வேல்யூ தேவை. வேல்யூ தேவைன்னா சார் எந்த வேல்யூ இப்போ நம்ம பார்த்தோம் சார், ஏதோ சார்ஜ் வச்சுங்க, ஏதோ டிஸ்டன்ஸ் வச்சுங்க, அப்போ வேல்யூ மாறும்னா எஸ். பட் ஒரு ஜென்ரலா நம்ம வந்து ஒரு இன்ஷியல் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக 1 மீட்டர் 1 கூலும் அப்படின்னு இன்ஷியலா எடுப்போம். அதே மாதிரி இன்ஷியலா எடுக்க போறோம். எப்படின்னா கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். நான் மால்லஸ் போட்டிருந்தேன். மால்லஸ் போட்டா இங்க சார்ஜுக்கும் மைனஸ் பிளஸ்லாம் முக்கியம் இல்லை. ஓகே, கேயோட வேல்யூ 9 × 10⁻9. இந்த ரெண்டு சார்ஜையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூலும், அதாவது இன்ஷியலா 1ன்னு எடுப்போம். ஸோ 1 கூலும், அதாவது 1 × 1. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், அதாவது 1 மீட்டர், அதுனா 1 ஸ்கொயர் போட்டுருக்கேன். அப்போ எல்லாமே ஒன்று தான். அப்போ மீதி என்ன வரும்னா 9 × 10⁻9 அப்படின்னு மட்டும் வரும். இதுதான் நியூட்டன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெண்டு சார்ஜும் 1 இருக்கு, டிஸ்டன்ஸும் 1 மீட்டர்ல இருக்கு. அப்பனா ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 × 10⁻9 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஈஸி தானே. இத சிமுலேஷன்ல பார்க்கலாம். உங்களுக்கு சிமுலேஷன்ல ஜஸ்ட் நீங்க ஏதோ ஒரு வேல்யூ நம்ம போட்டு பார்க்கறதுக்கு இந்த இனிஷியலான வேல்யூ போட்டு பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 கூலும் எடுக்கணும். அதுதானே? இப்போ பாருங்க, இனிஷியலா உள்ளத எடுத்துக்கணும். 1 கூலும் எடுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் எடுக்கணும். சரி, 1 மீட்டர் எடுக்கணும். பட் இங்க வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ அதை மீட்டரா மாற்றணும். 10⁻2 அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இங்க சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 1ல வச்சுக்கோங்க, இது வந்து 2ல. கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? ஒரு 2.2 வருதா? நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சம்திங். அப்போ நம்ம வைக்கும் போது இப்போ நமக்கு வந்து இது வந்து சென்டிமீட்டர் இருக்கு, நமக்கு வந்து மீட்டர் தான் வைக்கணும். ஏன்னா 1 மீட்டர் அப்படின்னு மீட்டர்லாம் வைக்கணும். அப்போ Q1 ஒரு, ஏன்னா நான் இதுல வந்து உங்களுக்கு வந்து டேரக்டா இதுல பாத்தீங்கன்னா கூலும் வைக்க முடியாது. நான் ஆனா கூலும் தான் வச்சதுனால தான் 9 × 10⁻9. ஏன்னா இது வந்து ஒரு புரியறதுக்காண்டி தான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க இந்த 9 × 10⁻9 எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாது? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா கீழே மைக்ரோ கூலும் தான் இருக்கும். நீங்க மைக்ரோ கூலுமா மாத்தி தான் நம்ம நம்ம எழுதணும். இங்க ஏன் சார் மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க, கூலும் கொடுக்க வேண்டிய நீங்க கேட்கலாம். அதே மாதிரி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் மீட்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ. அப்படிதானே? ஒரு ஸ்கேல பெரிய வேல்யூ. நீங்க ஒரு பாத்தீங்கன்னா 0 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. மீட்டர் இப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, பொதுவா கூலும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஹியூஜான வேல்யூ. சரியா? ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது வெறும் 1 கூலும் அப்படின்னாலே ரொம்ப ஹியூஜான வேல்யூ. ஸோ நம்ம டே டு லைஃப்ல இந்த மாதிரி புக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூஜான வேல்யூ யூஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10⁻6. அப்போ எவ்வளோ கம்மின்னு நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு கூலும்க்கு
10⁻⁶ கூலும் அப்படி இருக்கும். அதனாலதான் இங்க 10⁻⁶ எடுத்துக்காங்க. இது உதாரணத்துக்கு நான் இப்படி இதை காமிக்கிறேன். அப்போ 2 சார்ஜ் நீங்க 1 மைக்ரோ கூலும் வச்சுக்கிட்டு அதோட 2 டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு நீங்க போடுறீங்க. பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மைக்ரோ கூலம் மாத்திக்கணும், சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கணும், ஃபோர்ஸோட வேல்யூ 99.9 மாத்திக்கணும். போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து 99.9 தான் நமக்கு கூலும் அதெல்லாம் போடும்போது சொல்றேன். ஸோ அப்படி வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த புக்ல கொடுத்துப்பாங்க. ஸோ அதான் அவங்க அடுத்தே சொல்லிப்பாங்க, இது வந்து ரொம்ப ஹியூஜான வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நமக்கு வந்து இது 99.9 நியூட்டன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க 0 போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் 9 போட்டு 10 நீங்க 0 போட்டு 9 0 போட வேண்டியிருக்கும். அப்படிதானே? ஸோ த வெயிட் ஆஃப் த 1 மில்லியன் டன் இருக்குமா. சரியா? ஸோ அதனால என்ன சொல்றாங்க, நம்ம வந்து 1 கூலும் சார்ஜ் அந்த அளவுக்கு வரமாட்டோம். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபினாமினல டே டு லைஃப்ல நம்ம வந்து மைக்ரோ கூலும் அப்படிங்கிற சின்ன யூனிட் நம்ம புக்ல போட்டிருக்காங்க இதெல்லாம். சரியா? மைக்ரோ கூலும் அதோ இல்ல நானோ கூலும் இன்னும் கம்மி. 10⁻⁹ கூலும் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதனால இது வந்து ரொம்ப ஹியூஜான குவான்டிட்டி. அதனால 2 சார்ஜுக்கு நடுவில் எவ்வளோ நியூட்டன் இருக்குமா சார் அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வரும்ல, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லப்பா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்லியிருக்கோம், கூலும் மீட்டர் எடுத்துக்கும். பட் டே டு லைஃப்ல யோசிச்சு பாருங்க, 2 சார்ஜுக்கு நடுவில் சென்டிமீட்டரோ ஆழம் தான் இருக்கும். அண்ட் இந்த 2 சார்ஜ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கு. சரியா? கிளியர் ரைட்டா? ம். அண்ட் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தோம். சப்போஸ் மீடியம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த எப்சிலான் நாட்டை எடுத்துட்டு எப்சிலான் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி போடுவாங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு யூனிட் லெட்டர்ல எடுக்கும் போது அல்லது வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது இப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1வது சார்ஜ் மேல 2வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்போ F12 எழுதணும். அப்போ இங்கேயும் டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா R² போட்டு யூனிட் லெட்டர் எழுதணும். ஸோ அது வந்து இப்படி போடணும். சரியா? யூனிட்டா போடணும். இல்ல யூனிட்டா உங்களுக்கு தெரியும். இப்போ 1வது சார்ஜ் மேல 2வது சார்ஜ் கொடுக்கக்கூடியது அந்த லைன் ஜாயினிங்லாம் போட்டுருவோம். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட்டாகவும் போட்டுடலாம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாஸுக்கு உண்டான ஃபோர்ஸ். அது வந்து ஆனால் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். பட் கூலும் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜுக்கு உண்டான ஃபோர்ஸ். பட் இது வந்து அட்ராக்டிவ் மட்டும் இருக்காது, ரிப்பல்ஸும் இருக்கும். 2 சார்ஜ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல ரிப்பல்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் அந்த நியூட்டனுடைய அந்த ஜியோட வேல்யூ, கேயோட வேல்யூ இதெல்லாம் போட்டு மற்ற பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எப்பவுமே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம வந்து ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் இருக்கும். அப்போ இப்படி போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? F12 அப்படின்னா 1வது சார்ஜ் மேலே 2வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரியா? இது F21னா 2வது சார்ஜ் மேல 1வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது இருக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட்டா போட்டுக்கணும். ஓகே. அப்போ ஈக்குவலா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இது மேல கொடுக்கக்கூடிய வேல்யூ, இது மேல கொடுக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும், பட் ஆப்போசிட்டா இருக்கும். இதெல்லாம் அங்க கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா? பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸை பார்த்துக்கிட்டு கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூம்ஸ் லா படிக்கிறதுனால, அதாவது கூம்ஸ் லா அப்படிங்கிறது இந்த சார்ஜஸ் பிட்வீன் சார்ஜஸ் சாரி ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் அப்படின்னு இதனால படிக்கிறதுனால என்னெல்லாம் யூஸ் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன் மாலிகூல்ஸ். அதாவது வாட்டர் நீங்க எடுக்கலாம். அப்படின்னா வாட்டர்ல அந்த அட்ராக்ஷன் நடக்கும். H2O, ஹச்சுக்கும் ஓக்கும் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ்க்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த கூம்ஸ் லா யூஸ் ஆகுது. ஓகே. அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்சார்ஸ், இதுலலாம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆமா ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. சரியா? அதாவது கூலும்ஸ்லாம் ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபோர்ஸ். நம்ம கூலும்ஸ்லாம்னா அந்த அதை தான் கான்செப்டை யோசிக்கணும். 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வச்சு அது அந்த கான்செப்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ மாலிகுல்ஸ் யூஸ் ஆகுது, மாலிகுல்ஸ் நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, கெப்பாசிட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்சாரை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது போக பார்ட்டிகல் ஆஸ்லேட்லாம் இருக்கு. சார்ஜஸ் நடுவில் அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ்லாம் இருக்கும் அந்த பார்ட்டிகல் ஆசிலேட்டர்ஸ்.
அயான் ட்ராப்ஸ் அதுலலாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சரியா? பார்ட்டிகல் ஆசிலேட்டர்ஸ். ஓகே. ஸோ இதுல யூஸ் ஆகுது. அப்புறம் கெமிஸ்ட்ரியும் சரி பயாலஜிலும் சரி இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸ்டடிஸ் ஒன்று இருக்கு. அப்படின்னா ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நடுவில் அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கூல்ஸ் லா கான்செப்ட் யூஸ் ஆகுது. இப்போ கிளியர் ஆயிட்டா? ஸோ இதுதான் இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் நீங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த சார்ஜ் அண்ட் ஃபோர்ஸ் அதெல்லாம் சொன்னோம். அதோடைய எஸ்ஐ யூனிட். சரியா? எஸ்ஐ யூனிட்டை யோசிச்சு பார்த்துவாங்க. அதோட சார்ஜ் ஃபோர்ஸ் அதோட எஸ்ஐ யூனிட். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் இந்த ரெண்டு சார்ஜ் எடுத்துட்டு இந்த ரெண்டு சார்ஜோடைய டிஸ்டன்ஸை டபுள்டு பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இப்போ 1 2 அப்படிதானே இப்படி வச்சுக்கிறீங்க. இது டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். சப்போஸ் ஒரு 2 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று 2 சென்டிமீட்டர் ஏதோ ஒன்று டபுள்டு பண்ணீங்கன்னா 4 மீட்டர். அப்போனா இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இதுதான் ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன். ஸோ வந்து எஸ்ஐ யூனிட்டை நீங்கள் யோசிக்கணும் சார்ஜுக்கும் ஃபோர்ஸுக்கும். அப்புறம் சார்ஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் வந்து டபுள்டானா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? எவ்வளோ கூடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். டபுள்டா, ஹாஃபா, 4 டைம்ஸா, 5 டைம்ஸா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேல்யூ போட்டு செக் பண்ணலாம். இல்லை மேத்தமெட்டிக்கில் போட்டு செக் பண்ணலாம். அது வந்து உங்களோட இது அதை செஞ்சு பார்த்து. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். கூல்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ், டைரக்ட் டு ப்ராடக்ட் சார்ஜஸ், இன்வெர்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ், கேயோட வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். ஃபோர்ஸ் டைப் எப்படினாலும் இருக்கலாம். அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஸ் இருக்கலாம். இது வந்து பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும் தான் கூல்ம்ஸ் லா யூஸ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் சார்ஜ் அதனால ஃபர்ஸ்ட் சொன்னேன். பெரிய சார்ஜுக்கு இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. பாயிண்ட் சார்ஜ் தான் இந்த கூல்ம்ஸ் லா கான்செப்ட் யூஸ் ஆகும். இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். ஓகே. ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸை நிறைய வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.